இன்றைய தினம் அடுத்த கட்ட விசாரணைகளின் பின்னணியில் அந்த துப்பாக்கி அவருடைய காவலாளியினுடையது என்கின்ற அதனுடைய மேகசீனை கலட்டியில் தான் அந்த காவலாளி கொடுத்திருக்கிறார். முன்னை நாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர அவர்களுடைய அமைச்சின் மேல்மாடி கட்டடத்தில் முக்கிய சாட்சியங்களை எவ்வாறு அளிப்பர்? ஆரா ஜஸ்மின் என்பவர் இறந்து விட்டதாக கூறுவதற்காகவே கொடப ராஜபக்ச அவர்கள் தான் இந்த விடயங்களை அழுத்தமாக எனக்கு கொடுத்திருந்தார் என்று சிடி விக்ரமரத்ன அவர்கள் சிஐடியில் அடுத்த கட்டமாக மஹிந்த ராஜபக்சனுடைய ஊடக பேச்சாளர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிடுகின்றார். இந்த மரணத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது, இதுவும் ஒரு முரண்நிலையை ஏற்படுத்துகின்றது. அப்பா குதருக்குள்ள இல்லை என்றதை அவர்களே காட்டிக்கொள்கின்றார்களோ, முஸ்லீம் கட்சிகள் இணைக்கப்பட்டது தொடர்பாகவும் மலையக கட்சிகள் இணைக்கப்பட்டது தொடர்பாகவும் பலர் மத்தியில் ஒரு விமர்சனம் ஒன்று எழுகிறத காணக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த முஸ்லீம் கட்சிகளை இணைக்கணும் என்ற அவா தமிழரசு கட்சியிட்ட ஏற்கனவே இருந்தது. சம்பந்தன் அவர்கள் இந்த விடயத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை முடிக்க சொன்னார். ஜெஃப்னா பிரியன் சொந்தங்களுக்கு வணக்கம். சிடி விக்ரமரத்ன அவர்களுடைய வழக்கு என்றது ஒரு பெரிய அளவிலான சிக்கல் நிலைமையை ஏற்படுத்தியிருக்கிறது தான் சொல்லணும். குறிப்பாக அவருடைய விடயங்கள் சம்பந்தமாக ஆராய்வதற்காக அவருடைய மரணத்தில் என்ன நடந்தது என்ற விடயங்களை அடுத்த கட்டம் நோக்கி கொண்டு செல்வதற்காக 2 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் இறந்ததுன்ற பின்னணி என்ன? ஏற்கனவே முதற்கட்ட விசாரணைகளில் சொல்லப்பட்ட விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அத்துருகிரிய இல்லத்தில் அவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அவர் துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருந்தார் என்கின்ற விடயம்தான் பேசப்பட்டிருந்தது. இது இவ்வாறு கேட்க இன்றைய தினம் அடுத்த கட்ட விசாரணைகளின் பின்னணியில் அந்த துப்பாக்கி அவருடைய காவலாளியினுடையது என்கின்ற விடயம் தெரிய வந்திருக்கின்றது. அவர் காவலாளியுடைய துப்பாக்கியை கேட்டிருக்கின்றார். நீ என்ன துப்பாக்கி பயன்படுத்துகின்றாய் காட்டு என்றைக்கு அந்த காவலாளி அந்த துப்பாக்கியை கொடுத்த இடத்துல அதனுடைய மேகசீனை கலட்டிட்டு தான் அந்த காவலாளி கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் தன்னை அந்த மேகசீனோட துப்பாக்கி வேணும் என்று கேட்ட இடத்துல கொடுத்தா பிறகு அவர் தண்ணி எடுக்க சொல்லி கேட்ட இடத்துல காவலாளி சென்று விட்டார். நேரடியாக இவர் அந்த துப்பாக்கியை பயன்படுத்தி தன்னைத்தானே சுட்டு கொண்டார் என்கின்ற ஒரு விடயம் பெரிய அளவில் பேசப்படுகின்றது. இதில் 2 விடயங்கள் தெரிய வருகின்றது. ஒன்று, சாதாரணமாக மேலதிகாரி ஒருவர் துப்பாக்கியை கேட்டாலே ஏதோ ஒரு சான்று பத்திரம் அதில் எழுதி கொடுக்கப்பட வேண்டும், அல்லது அந்த துப்பாக்கியினுடைய தோட்டாக்கள் எல்லாம் வெளியில் இருக்கின்றது என்றதை உறுதிப்படுத்திட்டு தான் கொடுக்க வேண்டும். ஒரு மேகசீனோட கேட்டார் என்றதுக்காக அந்த காவலாளி கொடுத்தார் என்றதும் முன்னுக்கு பின் ஒரு முரணான விடயமாக இருக்கின்றன. அடுத்த கட்டமாக அது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என்கின்ற எதிர்பார்ப்பு பலர் மத்தியிலேயுமே இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்கேக்க இந்த விடயம் தொடர்பாக இன்னொரு பக்கம் ஒன்று தெளிவாக விரிவடைகின்றது. நேற்றைய தினங்களில் பெரிய அளவில் பேசுபொருளான விடயம் முன்னை நாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர அவர்களுடைய அமைச்சின் மேல்மாடி கட்டடத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த உயிர்த்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்ற பின்னணியில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலை 9 மணி அளவில் ஒரு கூட்டம் கூட்டப்படும். அந்த கூட்டத்தில் சுரேஷ் செலை தலைமையிலான பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் சிடி விக்ரமரத்ன, அது மட்டும் இல்லாமல் திலகரத்ன, அது மட்டுமில்லாமல் இன்னொரு முக்கியமான அதிகாரியான அல்பிஸ், இவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த உயிர்த்த தாக்குதல் நடைபெற்ற பின்னணியில் இதனுடைய முக்கிய சாட்சியங்களை எவ்வாறு அளிப்பது, அல்லது இந்த சாட்சியங்கள் தொடர்பான விடயங்களில் புது சாட்சியங்கள் எல்லாம் எப்படி கொண்டு வருவது என்பது தொடர்பான ஒரு கலந்துரையாடலாகத்தான் அந்த கூட்டம் அமைந்திருந்தது என்று லண்டனை தலைமையகமாக கொண்டு இயங்குகின்ற ஒரு சர்வதேச அமைப்பு ஒன்று செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தது. அந்த செய்திகள் பரவலாக சமூக வலைத்தளங்களில் நேற்றைய தினம் ஒரு பேசு பொருளான விடயமாக மாறியிருந்தன. குறிப்பாக அதில் இன்னொரு முக்கியமான விடயம் ஒன்று தெளிவாக இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, இந்த சாரா ஜஸ்மின் தற்கொலை குண்டு தாரர் ஒருவருடைய மனைவி என்று சொல்லப்படுகின்ற இவர் ஏற்கனவே கொடப ராஜபக்சனுடைய காலத்தில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது அவர் இறந்து விட்டதாக கூறப்பட்டிருந்தது. அந்த சாரா ஜஸ்மின் என்பவர் இறந்து விட்டதாக கூறுவதற்காகவே அவருடைய பரிசோதனைகள் டிஎன்ஏ பரிசோதனைகள் 3 முறைகள் எடுக்கப்பட்டிருந்தன. அதில் 3வது முறை எடுக்கப்பட்ட டிஎன்ஏ பரிசோதனை பல குளறுபடிகள் இடம்பெற்றிருக்கின்றது என்று கொடப ராஜபக்ச அவர்கள்தான் இந்த விடயங்களை அழுத்தமாக எனக்கு கொடுத்திருந்தார் என்று சிடி விக்ரமரத்ன அவர்கள் சிஐடியில் வாக்குமூலங்களை கொடுத்திருந்தார் என்ற தகவலும் ஒரு பின்னணியில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருந்தன. ஆகவே இது ஒரு பெரிய ஒரு சிக்கல் நிலைமையில இந்த விடயம் கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்காக
2 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டிருந்தன, விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தன. இருந்தாலும் கூட இந்த விடயங்களில் முதல் கட்ட விசாரணைகளில் என்னதான் இது தற்கொலையாக இருந்திருந்தாலும் கூட அடுத்த கட்டம் இது கொலையாக இருக்கலாமோ என்கின்ற சந்தேகம் பலர் மத்தியிலேயும் வெளியிடப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக கபில சந்திரசேன அவர்கள் இந்த விமான இறக்குமதி தொடர்பான ஊழல் மோசடி சம்பந்தப்பட்ட விடயத்தை கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் பிணையில விடுவிக்கப்பட்டிருந்தார். இவர் அடுத்த கட்ட கைது இவருக்கு இடம்பெறும் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்ற நேரத்தில் அவர் தற்கொலை என்கின்ற விடயம் பேசப்படுகின்றது. ஆக அதிலேயும் ஒரு சிறிய சந்தேகம் ஒன்று, ஒரு கைதுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற ஒரு அடுத்த கட்ட கைது நடைபெறும் என்கின்ற ஒரு ஊகம் இருக்கின்ற நபர் உடனடியாக இறந்திருக்கின்றார் என்றால் அதுவும் கொலையாக இருக்கலாமோ என்கிற சந்தேகம் பலர் மத்தியிலேயும் வெளியிடப்பட்டது. ஏனென்றால் முன்னை நாள்களில் தற்கொலை சம்பவங்கள் என்று சொல்லப்பட்ட பல விடயங்கள் இந்த ஆட்சியில் கொலை சம்பவம் என்கின்ற பின்னணியில் விசாரணை நடத்தப்படுவது ஒரு பெரிய விடயமாக விரிந்திருக்கின்றது. தினேஷ் செப்டர் அவருடைய கொலை கூட ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்துக்காக அது முதல் தற்கொலையாக பிரணிமிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அந்த விடயங்கள் கொலையாக இருக்கலாமோ என்கின்ற அடிப்படையில் பேசப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே இது ஒரு முன்னுதாரணமாக இதை வைத்துக்கொண்டு இப்போ இருக்கிற இந்த கொலை சம்பவங்கள், அதாவது தற்கொலை சம்பவங்கள் சொல்லப்படுற விடயங்கள் கூட கொலை சம்பவங்களாக இருக்கலாமோ என்கிற அடிப்படையில் தான் சந்தேகம் எழுகின்றது. குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்ச, இந்த ராஜபக்ச குழாமினர் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் தான் இப்படியான ஒரு திருப்பங்கள் நடக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. சிடி விக்ரமரத்ன என்றது முன்னை நாள் பொலிஸ்மா அதிபர் மட்டுமல்ல, பல வழக்குகளில் கிட்டத்தட்ட உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தப்பட்ட வழக்கிலேயே பல இடங்களில் இவர் ஒரு முக்கிய சாட்சியாக இருக்கின்ற நபர். இப்படி முக்கிய சாட்சியாக இருக்கின்ற நபர்கள் இப்படி சந்தேகத்திற்குரிய மரணமாக வர்றதில்லாமே ஒரு சிக்கல் நிலைமையில தான் இருக்கின்றது. அடுத்த கட்டம் நோக்கிய விசாரணைகள் இந்த ஒரு விடயத்தில் தான் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற பெரிய அளவிலான பேசுபொருள் இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் கபில சந்திரசேனனுடைய மரணம் தொடர்பாக பேசப்படுகின்ற பொழுதும் பொதுஜன பிரமுன ஆதரவாளர்கள் குரல் கொடுத்தார்கள், இல்லை இது கொலையாக இருக்கலாம் என்கிற சந்தேகம் எழுகின்றது. உடனடியாக இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதே மாதிரி சிடி விக்ரமரத்ன அவர்களுடைய மரணம் தொடர்பான விடயம் பேசப்படுகின்ற பொழுதும் அடுத்த கட்டமாக மஹிந்த ராஜபக்சனுடைய ஊடக பேச்சாளர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிடுகின்றார். இந்த மரணத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றன, இது கொலையாக இருக்குமோ என்று சந்தேகப்படுகின்றது என்கின்ற அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணைகள் நடைபெற வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை தெரிவிக்கின்றார். ஆகவே இந்த சம்பவங்கள் எல்லாம், அதாவது மஹிந்த ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்ச பின்புலமாக கொண்டு ஒரு குற்றச்சாட்டு சம்பந்தமான விடயங்களில் ஒரு முக்கிய சாட்சிகளாக இருக்கப்படுபவர்கள், கைது செய்யப்பட்டவர்கள், பிணையில விடுவிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு வலயத்துக்குள்ள இருக்கின்றவர்கள் மரணம் நிகழ்ந்த பிறகு அடுத்த கட்ட குரலாக பொதுஜன பிரமுனவிலிருந்து ஒரு குரல் ஒன்று எழும்புகின்றது, இது விசாரணை தேவை என்று. ஆகவே இதுவும் ஒரு முரண்நிலையை ஏற்படுத்துகின்றது. அப்பா குதருக்குள்ள இல்லை என்றதை அவர்களே காட்டிக்கொள்கின்றார்களோ என்கின்ற அடிப்படையில் ஒரு பெரிய பேசுபொருளான விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பான விசாரணைகள் சரியான முறையில் நடக்கணும் என்றுதான் பலருடைய அவாவாகவும் இருக்கின்றது. ஏனென்றால் உயிர்த்தனார் தாக்குதல் என்பது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. 200க்கும் மேற்பட்ட உயிர்களை காவு கொண்ட ஒரு விடயம். அதிலையும் குறிப்பாக முக்கிய சாட்சியமாக இருக்கின்ற சாரா ஜெஸ்மினுடைய சாட்சியங்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. அவர் உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா என்பது கூட இப்போ ஒரு மர்ம பேசுபொருளாகத்தான் இருக்கின்றது. என்னதான் அவர் உயிருடன் இல்லை என்ற விடயம் DNA பரிசோதனைகள் வெளியாகி இருந்தாலும் கூட அதிலேயே இப்பொழுது சந்தேகங்கள் நிலவுகின்ற பொழுது அது சம்பந்தமான விடயங்கள் அடுத்த கட்டமாக ஆராயப்பட வேண்டும் என்பதுதான் பலருடைய குரலாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். உயிர்த்தனார் தாக்குதலுடைய ஒரு சரியான பின்னணி இதில் வெளிவரும் என்ற ஒரு ஆர்வம் மக்கள்கிட்ட இருந்தது. இருந்தாலும் கூட ஒரு விடயத்தை இவர்கள் முன்னரே ஆராய்ந்து விட்டு அல்லது முன்னரே ஒரு எடுகோலை எடுத்துட்டு விசாரணைகளை நடத்துகின்றார்களோ இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற சில அதிகாரிகள், அது இந்த அரசாங்கத்தால் குறிப்பாக நிறைவேற்றுத்துறையால் ஒரு அழுத்தமாக முன்வைக்கப்படுவதோ, சுயாதீன நிறுவனங்கள் சுயாதீனமாக இயங்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்றதோ என்ற இன்னொரு விமர்சனமும் இந்த அரசாங்கத்தின் மேலே இருக்கின்றது. ஏனென்றால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் மேதின உரையில் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை முன்வைக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, முன்னை நாள் ஜனாதிபதிகள் அதோடு சம்பந்தப்பட்ட அவர்களுடைய உறவினர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு குற்றப்புலனாய்வு திணைக்களமோ அல்லது ஒரு போலீஸ் திணைக்களமோ செய்ய வேண்டிய ஒரு விடயத்தை ஒரு நிறைவேற்றுத்துறை தலைவர் எவ்வாறு முன்மொழிவார்? இந்த விடயங்களை ஏற்கனவே ஒரு முன்னெச்சரிக்கையாக அவர் எப்படி சொல்வார்?
ஆகவே இங்கே சுயாதீன நிறுவனங்கள் சரியான முறையில் இயங்கவில்லை. இவர்கள் ஏற்கனவே இதற்கு காரணம் கோடபாய ராஜபக்ச தான் அல்லது இதற்கு காரணம் ஏதோ ஒரு நபர் தான் என்கின்ற விடயத்தை முன்னரே சொல்லிவிட்டு அது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கின்றார்கள் என்ற இன்னொரு விமர்சனமும் தொடர்ந்து இந்த அரசாங்கத்தின் மேலே முன்பே எடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. ஆகவே பல விடயங்கள் இது தொடர்பான ஒரு விமர்சனமாக எழுகிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இன்னொரு விடயத்தையும் நாங்கள் இதில் பார்க்க வேண்டும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டமாக எங்களுடைய தமிழ் கட்சிகளுடைய கூட்டணி சம்பந்தமான விமர்சனம் மிகப்பெரிய அளவிலான பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. ஏற்கனவே இந்த கூட்டணி சம்பந்தப்பட்ட விடயத்தில் எதிர்பார்க்கப்பட்ட விடயம், மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட விடயம், தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற கட்சிகள் ஒன்றிணைவார்கள் என்பதுதான். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, அது மட்டும் இல்லாமல் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, இப்பொழுது தமிழ் தேசிய பேரவையாக இயங்கிக் கொண்டிருப்பவர்கள், தமிழரசு கட்சி, மான் கட்சி போன்ற இத்தனை கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தமிழர்களுக்கான ஒரு கூட்டணியை உருவாக்கும் அல்லது ஒரு கூட்டமைப்பு சார்ந்த ஒரு பேசுபொருளாக மாறும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒரு தேசிய பரப்பில் இருக்கின்ற இலங்கை தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகளோடு கைகோர்த்திருக்கின்றார்கள். இது ஒரு வகையில் தமிழர்களுடைய பிரச்சனையை மலைநாட்டில் இருக்கிற கட்சிகளும் பேசும், முஸ்லீம் கட்சிகளும் பேசும் என்று எடுத்துக்கொண்டிருந்தாலும் கூட பலர் மத்தியிலையும் ஒரு சர்ச்சை நிலைமை ஒன்று நிலவுகின்றது. என்றால் இந்த கூட்டணி சம்பந்தப்பட்ட விடயத்தில் அவர்கள் பொது விடயங்களில் நாங்கள் ஒன்றாக பேசுவோம், ஆனால் ஒரு சில தனிப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பான முரண்கள் ஏற்படுகின்ற பொழுது எங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை நாங்களே எங்களுடைய கட்சியாக எதிர்கொள்வோம் என்கின்ற ஒரு விடயமும் பேசப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதை வைத்து பார்க்கின்ற பொழுது தனித்தனி பிரச்சனைகளை தனியாக எதிர்கொள்வோம் என்றால் எதற்காக இந்த கூட்டணி என்கின்ற இன்னொரு கேள்வி ஒன்று எழுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இங்கே முஸ்லீம் கட்சிகள் இணைக்கப்பட்டது தொடர்பாகவும் மலையக கட்சிகள் இணைக்கப்பட்டது தொடர்பாகவும் பலர் மத்தியில் ஒரு விமர்சனம் ஒன்று எழுகிறத காணக்கூடிய மாதிரி இருந்தது. அண்மையில் இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது மணிவண்ணன் அவர்கள், சட்டத்தரணி மணிவண்ணன் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணியில் முஸ்லீம் கட்சிகள் இணைந்தது தொடர்பான ஒரு அதிருப்தி நிலைமை ஒன்று நிலவுகின்றது. அவருடைய கருத்துப்படி ஒரு அதிருப்தி நிலைமை ஒன்று நிலவுவது, அவர்கள் தமிழர்கள் சார்பான பிரச்சனைகளை பேசுவார்களா என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது என்கின்ற அடிப்படையில் பேசியிருந்தார். இது தொடர்பாக விக்னேஸ்வரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு திருப்தி நிலைமையை தான் காட்டியிருந்தார். இந்த கூட்டணி என்றது ஒரு சாதகமான கூட்டணியாக அமையும் என்கின்ற அடிப்படையில் அவர் பேசினதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. இப்பொழுது இந்த பிரச்சனையில் இவர் இப்படியான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கார். ஆனால் இது தொடர்பான ஒரு விடயத்தை இது அதாவது முஸ்லீம் கட்சிகள் சம்பந்தமான விடயத்தை ஈழத்தமிழர் முன்னணி கட்சியினுடைய தலைவர் ஜெயா சரவணன் அவர்கள் பேசுகின்ற பொழுது, இந்த முஸ்லீம் கட்சிகளை இணைக்கணும் என்ற அவா தமிழரசு கட்சிகிட்ட ஏற்கனவே இருந்தது. தமிழரசு கட்சியினுடைய ஜாப்பிலேயே இந்த விடயங்கள் பெரிய அளவில் சொல்லப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கு. குறிப்பாக தமிழர்களுடைய சுயாட்சி சார்ந்த விடயங்கள் எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பில் பேசப்படுற ஒரு விடயங்கள் தான். அதுதான் பெரும்பாலான தமிழ் கட்சிகள் முன்வைக்குது. ஆனால் தமிழரசு கட்சியில் முஸ்லீம்களுடைய சுயாட்சி பற்றியும் பேசப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமான விடயத்தில் தான் சம்பந்தன் அவர்கள் முன்னை நாளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்தவர், தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருந்த சம்பந்தன் அவர்கள் இந்த விடயத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை முடிக்கச் சொன்னார் என்கின்ற ஒரு விடயத்தை ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றில் அவர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஜாப்பில் இருக்கிற விடயங்களை முன்னகர்த்தி செல்றதுக்காகத்தான் முஸ்லீம்களுக்குரிய அதிகாரத்தை கொடுக்கிறது, குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தை மொத்தமாகவே முஸ்லீம்கள் கையில் கொடுத்து விட வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் தமிழரசு கட்சி இந்த கூட்டணியை அமைத்திருக்கின்றது. இந்த கூட்டணியினுடைய பின்புலம் இவ்வாறாகத்தான் இருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகள், அதாவது பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி சொல்கிற விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இவர்கள் இன்னுமே எதிர்க்கட்சியோடு தான் இருக்கின்றார்கள். இந்த கூட்டணி எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணி என்ற அடிப்படையில் பேசப்படுகின்றது அவர்கள் தரப்பில் இருந்து. ஒரு காலகட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது என்கிற அடிப்படையில் இந்த கூட்டணி சம்பந்தமாக பேசுகிறார். ஒரு கட்டத்தில் தென்னிலங்கை கட்சிகள்கிட்ட இருந்து எங்களுக்கான ஒரு தனித்துவத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கட்சிகள், கிட்டத்தட்ட வட்டுக்கோட்டை பிரகடனம் என்று சொல்லப்படுகின்ற தமிழர்களுக்கான ஒரு தனி தேசத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொடங்கி, பின்னர் எங்களுக்கான சமஷ்டி அடிப்படையிலான உரிமைகள் மற்றும் எங்களுக்கான அடுத்த கட்ட தேசம் சம்பந்தமான விடயங்கள், ஒரு இலங்கைக்குள்ளேயே எங்களுக்கான தேசம் ஒன்றை உருவாக்கி கொள்வது என்ற அடிப்படையில் பேசிய கட்சிகள் இப்பொழுது ஒரு தென்னிலங்கை பரப்பில் இருக்கிற கட்சிகளுடைய கூட்டணி அமைத்து கொண்டு
அவர்களுடைய நிலைப்பாடுகளின் பால் சார்ந்து பின்னர் அவர்களுடைய கட்சிகளோடையே இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்கின்ற விமர்சனத்துக்கு ஆளாகி இருக்கின்றன என்றால் உண்மையிலேயே தமிழர்களுடைய வேணவாக்களை இந்த கட்சிகள் ஒன்றுபட செயல்படுத்துமா என்கிற கேள்வி பலர் மத்தியிலே எழுந்திருக்கின்றது. உண்மையிலேயே சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு பிரதானமான விடயமாக இந்த விடயம் மாறியிருக்கின்றது. இது எங்களுடைய இந்த கூட்டணி சம்பந்தமான எங்களுடைய தமிழ் கட்சிகளுடைய இந்த கூட்டணி சம்பந்தமான ஒரு நிலைப்பாடு. ஏற்கனவே தமிழர்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துகின்றோம் அல்லது தமிழர்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து பேசுவோம் என்று வந்த சுயேட்சை கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்கள் சரியான நிலைப்பாட்டில் இருந்திருக்கிறாண்டா அது ஒரு கேள்விக்குறிதான். உதாரணமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய அந்த நிலைப்பாடுகள் அவர் அபிவிருத்தி குழு கூட்டங்களில் வெளிப்படுத்துகிற சில விடயங்கள் எல்லாம் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறுகின்றன. அது தென்னிலங்கை பரப்பில் ஒரு நகைப்புக்குரிய விடயமாக மாறி இருக்கின்றது. குறிப்பாக இந்த விடயத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு நல்ல ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் அல்லது நல்ல ஒரு ஊழல் சம்பந்தமான ஒரு விடயத்தை முன்வைத்திருந்தார் என்றால் அதை சரியான முறையில் அணுகி இருக்க வேண்டும். அவருடைய அணுகல் தவறான என்ற விமர்சனம் ஒரு பக்கத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த விடயம் தொடர்பாக அமைச்சர் அவர்களோட இவர் முரண்பட்ட விடயம் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பக்கத்தில் இருக்க இது சம்பந்தமாக என்பிபி அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இருக்கிற ஜாழ் மாவட்ட சில பிரதிநிதிகளுக்குள்ளேயே முரண்பாடுகள் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது ஏற்கனவே பேசுபொருளான விடயம்தான். ஏனென்றால் ரஜீவன் அவர்கள் ஒரு கருத்தை ஒரு மேடையில் தெரிவிப்பார். அதே மாதிரி இளங்குமரன் அவர்கள் அதை சார்ந்த ஒரு முரண்பட்ட கருத்தை சில நேரங்களில் தெரிவித்திருப்பார். அது அவர்களுக்குள்ளே இருக்கிற சில நிலைப்பாடுகளாக இருக்கின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் இது அதிகம் வெளிப்படுத்தப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. சில நேரங்களில் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் நேரடியாகவே இளங்குமரனை வாய மூடிக்கொண்டு என்ற விடயங்களையும் அவர் சொல்லுவார். இது அந்த நிலைப்பாடில் அவர்கள் வெளிப்படுத்திக் கொள்கிற விடயம். ஆனால் இந்த விடயம் வெளியாகின பரப்பில் அதாவது இந்த அமைச்சர் சந்திரசேகருக்கும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கும் இடையில் இந்த முரண் வெளியான பிறகு ரஜீவன் அவர்களுடைய ஒரு ஊடக பதிவில் சமூக ஊடக பதிவில் அவர் அர்ச்சுனா ராமநாதன் பக்கம் சாடிய ஒரு நிலைப்பாடு இருக்கு. அவர் பக்கம் சார்ந்த ஒரு நிலைப்பாடு இருந்தது. அதாவது சில விடயங்கள் அவர் தெரிவிக்க வேண்டும், எல்லா விடயங்களையும் தெரிவிக்கிறதுக்கு முரணாக நிற்கக்கூடாது என்று அமைச்சர் ஒரு சாடிய ஒரு விமர்சனம் செய்திருந்தார். பிறகு அவருடைய ஊடக பதிவில் அந்த விமர்சனங்கள் முற்றாக மாறி இருந்ததை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அமைச்சருக்கு சார்பான ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தார். அவர்கள் சொல்றதை அவர்கள் மூலமாக அதாவது அவர்கள் எந்த முறையில் சொல்றாரோ அந்த முறையில் தான் நாங்களும் பதில் சொல்லணும் என்ற ஒரு அடிப்படையில் ரஜினி அவர்கள் பேசியிருந்தார். முன்னுக்கு பின் முரணான ஒரு கருத்துக்களை பேசுகிற ஒரு நிலைமையை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. குறிப்பாக பெரிய அளவில் விமர்சனத்துக்குள்ளானது என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னைய காலகட்டங்களில் வடக்கு கிழக்குலையோ அல்லது தென்னிலங்கை பரப்புலையோ ஜேவிபி ஒரு கூட்டத்தை வச்சா அந்த கூட்டம் ஒழுக்கமான முறையில் நடக்கும். அந்த அவர்களால் சில கலவரங்கள் நடக்கும்ன்றது வேறு விடயம். ஆனால் அவர்களுடைய கூட்டத்தில் தலைமை தாங்குவர்கள் அந்த கூட்டத்தை ஒரு ஒழுக்கமான முறையில் வைத்திருப்பார்கள் என்ற ஒரு பேசுபொருள் ஒன்று இருந்தது. ஆனால் தன்னை பழைய ஜேவிபியினுடைய ஒரு உறுப்பினர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் நடத்துகிற கூட்டங்கள் எல்லாம் எப்படி நடக்கும் என்று எல்லாருக்குமே தெரியும். அது பல இடங்களில் விவாத பொருளாக மாறியிருந்தது. ஆகவே தேசிய மக்கள் சக்தியாக இவர்கள் உருவெடுத்த பிறகு அந்த ஒழுக்க சீர்மைகளை கொஞ்சம் மதிக்காம செயல்படுகிறார்களோ அல்லது அவர்களுடைய கூட்டங்கள் இப்படியான ஒரு நிலைப்பாட்டில் தான் நடக்கும் என்றது பழக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்குமோ என்ற கேள்வி எழுதுகிறேன். என்றால் முன்னைய காலகட்டங்களில் இந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் நான் இருந்திருந்தால் இது வேறு மாதிரி இருந்திருக்கும் என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிற அளவுக்கு இந்த கூட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆகவே ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்ற இந்த சம்பவங்கள் எல்லாம் நாட்டினுடைய ஒரு பாதுகாப்பு முதல் நாங்கள் பேசின விடயங்கள் சிடி விக்ரம சம்பந்தமான விடயங்கள் ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கின்றன. இரண்டாவதாக பேசின எங்களுடைய தமிழ் கட்சிகள் சம்பந்தமான விடயங்கள் எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை நாங்கள் எப்படி அடுத்த கட்டம் நோக்கி கொண்டு செல்வது என்கின்ற ஒரு கேள்வியை ஏற்படுத்தியிருக்கின்றன. மூன்றாவதாக இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடக்கிற விடயங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை பேச வேண்டிய இடங்களில் அவர்களுடைய சொந்த பிரச்சனைகள் அல்லது அரசியல் பழிவாங்கும் உணர்வுகள் வெளிப்படுகின்ற கேள்விகளை உருவாக்கியிருக்கின்றன. உண்மையிலேயே ஒரு பெரிய விடயங்கள் பேசியிருக்கிறோம் நம்புகின்றோம். தொடர்ந்தும் இன்னொரு காத்திரமான பதிவோடு சந்திக்கின்றோம். நன்றி.